ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, லோயோலா காலேஜ் இன் சென்னை. இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஷிஃப்ட் 1 வந்து எய்டட் கோர்ஸ் இது எல்லாமே. கிளாஸ் டைமிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா 8:15 to 1:15 இந்த டைமிங்குள்ளே வந்து கிளாஸ் நடக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ். பிஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்டில் வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கௌண்டன்சி +2ல எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த சப்ஜெக்ட் மட்டும் மேஜராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ சோஷியாலஜி, பிஏ தமிழ். இந்த 4 குரூப்பும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போகணும் அப்படின்னா +2ல் நீங்கள் எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். இருந்தீங்கன்னா தாராளமாக போய் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் காமர்ஸ், பிகாம் ஜென்ரல் கோர்ஸ் எடுக்கணும்னா ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் காமர்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே வந்து +2ல் உங்கள் சப்ஜெக்டில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பிகாம் காமர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி இந்த குரூப் எடுக்கணும்னா ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக என்ன இருந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா +2ல் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதே இருக்கணும். எந்த குரூப்பாக வேணாலும் இருந்திருக்கலாம் நீங்கள், அதாவது ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்துக்கலாம். அண்ட் தென் ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயோடெக்னாலஜி இதுவும் கண்டிப்பாக இருக்கணும். உமன்ஸ் வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இதெல்லாம் எடுக்கணும்னா ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் +2ல் இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருந்துருக்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களோட +2 சப்ஜெக்டில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயோடெக்னாலஜி இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் +2ல் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். அண்ட் தென் இதுக்கும் வந்து உமன்ஸ் வந்து எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து மேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனுக்கும் நீங்கள் வந்து எந்த குரூப்பாக வேணாலும் இருந்துக்கலாம். உமன்ஸும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஷிஃப்ட் 2 பார்த்துட்டிங்க அப்படின்னா டைமிங் 1:30 to 6:30. ஓகேவா? இது செல்ஃப் சப்போர்ட்டிங். அதில் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது, அதாவது என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஏ இங்கிலீஷ் இருக்குது, பிஏ ஃப்ரெஞ்ச் இருக்குது, பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, பிபிஏ இருக்குது, பிகாம் கார்ப்பரேட் இருக்குது, பிகாம் ஜென்ரல் இருக்குது, பிகாம் அக்கௌண்டன்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்குது, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, அடுத்து பிகாம் ஹானர்ஸ் இருக்குது, அடுத்து பிசிஏ இருக்குது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், அதுலேயும் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், அடுத்து மல்டி அனிமேஷன், 3D அனிமேஷன், டிஜிட்டல் ஜெர்னலிசம் எல்லா கோர்ஸஸுமே இதில் வந்து தாராளமாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸஸ்லாம் படிக்கிறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டவுட்ஸ் கேட்டாலும் எங்கள் டீம் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே உடனே அப்டேட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அண்ட் தென் இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து சீட் வேணும், கவுன்சிலிங்கில் சப்போர்ட் வேணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எதுக்கும் எந்த சார்ஜஸும் நாங்கள் வாங்குறதில்ல. ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதுவும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா எஜுகேஷனை பற்றி எங்கள் சேனலுக்கு கீழே கொடுத்துருக்க லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.